வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். 60 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் ரொம்ப இதாக பரவிட்டு இருக்கு. வதந்தியை தவிர தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகை தற்பொழுது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. நிறைய விதமான அப்டேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துக்குமே, அதாவது 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே தமிழக அரசு ஒரு தொகையை கொடுக்குது. இந்த தொகையை வச்சு நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கலாம், மாதம் 3000 ரூபாய் தரோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னா நடைமுறைப்படுத்த முடியும், ஓகேங்களா. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாநிலத்தில் இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்கள்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜை நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த ஏஜை தாண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் வழங்கப்படுது, ஓகேங்களா. அந்த பணத்தை வச்சு அவங்க திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஒரு புரோக்கரை பார்க்கலாம், பிடிக்கலாம், அதுமாரி சில பல விஷயங்களை செய்யலாம். அதுமாரி தான் இந்த முதியோர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாய். அது எதன் அடிப்படையில் அப்படின்னா வயதாயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் வழங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் பதிவு பண்ணணும், என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்டுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும், ஓகேங்களா. இதை முதியோர் உதவித்தொகை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னா விஓஓ ஆஃபீஸ் போகணும், ஓகேங்களா. உடனே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, 2 நாளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 60 வயசு உங்கள் வீட்டில் யாராச்சும் வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா உடனே விஓ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை வாங்கணும், முதியோர் உதவித்தொகை வேண்டும், நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பேர் என்ன, ஊர் என்ன, மாவட்டம் என்ன, பஞ்சாயத்து, பின்கோடு என்ன, ஃபோன் நம்பரு, ஓகேங்களா. அதேமாரி அடுத்த பக்கம் விஓஓ சைனு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார் சைனு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர்னு இருக்கும், அங்கே ஒரு சைனு. இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைனும் இருக்கும். இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதை ஆன்லைனில் ஏற்றணும், ஓகேங்களா. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஏற்றுவாங்க. அப்படி ஆன்லைனில் ஏற்றுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தாசில்தார் சைனும் வந்துடும், விஓஓ சைனும் வந்துடும், அடுத்தது அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்னு இருக்கும்ல அந்த சைனும் வந்துடும். நீங்கள் போய் நேரடியாக ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆஃபீஸாக போகணும். ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் சைன் வாங்கிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும். இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர்லாம் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இடம் கிடையாது, ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. அதேமாரி வதந்திகள் நிறையா வரும், நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது மாதம் வரை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ஒய்எம் போன்ற சில சேமிப்பு ஓய்வூதிய திட்டங்கள் மட்டுமே 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதாவது மத்திய அரசு 3000 ரூபா ஓய்வூதியம் கொடுக்குது, ஓகேங்களா.
அரசின் ஓய்வூதிய திட்டங்கள் முதியோர் உதவித்தொகை தமிழ்நாடு அரசு தற்போதையது, அதாவது இப்போ வரைக்குமே முதியோர் உதவித்தொகை மாதம் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் மன்தன் யோஜனா திட்டங்களில் முன்கூட்டியே பணம் செலுத்தியவர்கள் 60 வயதிற்கு பின் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம், அதாவது முன்கூட்டியே காசு போட்டிருக்காங்களாம், அதை வந்து இப்போ 3000 கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னா விஏஓ ஆஃபீஸ் இப்போ உடனே போங்க, எங்களுக்கு இப்படி வேணும்னு சொல்லுங்கள், உடனே வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம் அந்த விஏஓ ஆஃபீஸ் மேலே. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எப்படி நான் விஏஓ ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறதுங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இல்லை இந்த வீடியோவில் பார்க்கணும், எனக்கு சான்று கொடுக்கணும் அப்படின்னா விஏஓ ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னாங்களா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் வண்டியை விட்டு நீங்கள் என்ன ஊர், என்ன இது, அவருடைய பேர் என்ன, அவரோட கான்டாக்ட் நம்பரு, இது அப்படியே அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனுவாக எழுதி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜோலியே முடிஞ்சு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. 2 நாளாக விஏஓ ஆஃபீஸாக கூப்பிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் ஏற்றி கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் உடனே செஞ்சுக்குவாங்க. இதுமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.